அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து முக்கியமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாத இருப்பாங்க. ஸோ இதில் தெரியாத விஷயங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள், அவங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணும், அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி முழு தகவலை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு உண்டானதை பாருங்கள். நான் மொத்தம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2329ங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது? கிட்டத்தட்ட ஹியூஜ் வேகன்சிஸ் தான், 2329. அதில் யார் யாருக்கு என்னென்ன வேகன்சிஸ், என்னென்ன விதமாக எக்ஸாம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா mhc.requirement அப்படின்றத போட்டிங்கன்னா MHC ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் போகும். இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 97 இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், 97 தமிழ் நோட்டிஃபிகேஷன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்ட போகிறேங்க. எல்லா மாவட்டத்திலையும் உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு என்ன மாவட்டமோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் எலிஜிபிள், எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரியலூர் எக்ஸாமினர், சீனியர் பலிப், ஜூனியர் பலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அவங்க சேர்த்து 6 வேகன்சி. மொத்தம் 39 வேகன்சி அரியலூருக்கு. சென்னைக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125, 175, 175, 180, 191 வேகன்சிங்க சென்னைக்கு. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 88, 95, 104 வேகன்சிங்க கோயம்புத்தூருக்கு. கடலூருக்கு பார்த்தீங்கன்னா 7, 61 வேகன்சிங்க. தருமபுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 17, 38, 40 வேகன்சிங்க தருமபுரிக்கு. திண்டுக்கலுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு ஓவரால் 36, 37. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்று ஷோ மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறைக்கு எந்த வேகன்சியுமே கிடையாதுங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தில் இல்லைன்றதை பார்த்துக்கோங்க. நாகப்பட்டினம் இருக்கு, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், சிவகங்கை, தேனி, நீலகிரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க தனியாக. அப்புறம் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் திருப்பூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர், திருவண்ணாமலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர், வேலூர், விழுப்புரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இப்போ எதுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதாவது எந்தெந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். எவ்வளோ என்னென்ன கல்வி தகுதி அப்படின்றத சிம்பிளாக பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 124வது அறிக்கை எண். இன்னைக்கு தான் விட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் விட்டுருக்காங்க, 28ஆம் நாளைக்கு. அப்படி ஆமாம், நேற்று தான் விட்டுருக்காங்க. சமர்ப்பிக்க கடைசி நாள் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி தேர்வு கட்டணம் தேதி 29 வரைக்கும் நீங்கள் கட்டலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்க்குறோன்னா காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இவங்க 2 பேருக்கு தான் பார்க்க போகிறோம். நான் மதுரையில் இருக்கிற வேகன்சிஸ்க்கு மட்டும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை தயவுசெய்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் காப்பியஸ் அட்டெண்டர் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 39 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 58,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஏஜ் லிமிட் அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டு, அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன எக்ஸாம் பேட்டர்ன், இதுதான் நமக்கு தெரியணும்.
இங்க பாருங்க, ஆதி திராவிடர், இந்த எஸ்சி எஸ்டி அவங்களா இருந்தீங்கன்னா 37 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிசி எம்பிசி அவங்கன்னு பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றவர்கள் 32, மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் எழுதலாங்க. ஓகே. அடுத்து மாற்றுத்திறனாளி எத்தனை வயசு? இங்க பாருங்க, மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவத்தினர் கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பியஸ்ட் அட்டண்டருக்கும் அலுவலக உதவியாளருக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெறும். 8ஆம் கிளாஸ் நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதும். 8ஆம் கிளாஸ் நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. கட்டண சலுகை யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, மற்ற எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் தகுதி தேர்வு. பொதுத்தமிழ் தகுதி தேர்வு எத்தனை மார்க்? 50 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 பொது அறிவு ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் பகுதி ஆ பகுதி ஆ இது ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை? மொத்தம் உங்களுக்கு 100 மார்க்குக்கு தான் கொஸ்டினே. 100 மார்க்குக்கு தான். அது வந்து 20 மார்க் பாஸ் ஆனால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. ஓகே. பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? 8ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட்டு. அதே மாதிரி பகுதி ஆ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, நீர் பராமரிப்பு, பாதுகாப்பு, வீடு. ஸோ ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? பார்ட் ஏல வந்து நீங்கள் 40%, அதாவது 20 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும்தான் பார்ட் பி மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதியின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தெரிவு செய்யப்படும். அப்போ இதை வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு என்ன பண்றாங்க? மார்க்கா தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து 1:5 ரேஷியோல எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா காப்பியஸ்ட் அட்டண்டருக்கு இவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், சீனியர் பலிப், அதே மாதிரி ஜூனியர் பலிப், நகல் பரிசோதர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றணும். ஸோ 2வது போஸ்டிங். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இதில் வந்து எக்ஸாம் அந்த கல்வி தகுதியும் வேற என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் தான் மாறும். மற்றபடி டேட் எல்லாமே ஒன்று தான். டேட் எல்லாமே ஒன்று தான். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்து. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஸோ காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. பேசிக்காக ஒரே மாதிரி தான் இருக்கு ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பாருங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அதாவது பொது கல்வி தகுதி 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகல் பரிசவர் இவங்க 3 பேருக்கும். சரியா? 10வது முடிச்சிருக்கணும். இல்லாட்டி டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிப்படல் ஜெராக்ஸ் எக்ஸாமினரா இருந்தா அவங்க என்ன முன் அனுபவ சான்றிதழ் அறிவிப்பு தேதி அதற்கு முன் பெற்றிருத்தல் வேண்டும். முன்னாடி, அதாவது இந்த டேட் வரதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியே பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி ஃபீஸ் வந்து 500 ரூபா தான். ஃபீஸ் வந்து 500 ரூபா தான். தேர்வோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. பொது எழுத்து தேர்வு 170 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண். அப்ப இது வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம். 200 இது மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? 200 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. மொத்த வினாக்கள் 50. இது மொத்த மதிப்பெண்கள் 50. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பொது அறிவுக்கு 120 கொஸ்டின். அப்போ மொத்தம் 170. 30 வந்து வாய்மொழி தேர்வின் அடிப்படையில எடுக்கிறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பகுதி ஆகு பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும், முன்னாடி 8ஆம் வகுப்பு வரைக்கும், இதுல 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், வாய்மொழி தேர்வில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோல எடுக்க போறாங்க. அதாவது முன்னாடி பேப்பர் 1ல பாஸ் ஆனதை பொறுத்து, 170 மார்க் எழுதுனதை பொறுத்து வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க, அதாவது சும்மா பேசிக் கொஸ்டின்ஸ் மாதிரி அங்க கேட்க போறாங்க. சரியா? அதுலதான் உங்களுக்கு அந்த இடத்துலயே இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெற இடங்கள் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வேற என்ன? எக்ஸாமினர் பார்த்தாச்சு, காப்பி அசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. இப்ப டிரைவர் ஒரு வேகன்சி. டிரைவர்
என்னென்ன எலிஜிபிலிட்டி பெற்றிருக்கணும்? அவருக்கு அதே தானா? டேட் என்னன்னு பார்த்துக்கலாம்ப்பா, ரொம்ப முக்கியம். அவருக்கு அதே டேட்டு தான். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி மாறும், அதை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் 20,000 70,000 வரைக்கும் சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை வந்து தோராயமாக தான் கொடுத்துருக்கும், எண்ணிக்கை மாறும் இல்லை குறையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஏஜ் லிமிட் அதே தான். ஓகே, இங்க பாருங்க 8ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற, இவரும் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாகனம் ஓட்டும் முன்னனும் 5 ஆண்டுகளுக்கு குறையாம இருக்கணும், அதே மாதிரி லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. சரியா? 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். ஓகே, தேர்வோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க் தான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது அறிவு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிரைவர் முடிச்சாச்சு. அடுத்து கிளீனிங் ஒர்க், இவங்களுக்கு என்னென்ன பார்த்து, அவங்களுக்கும் அதே தான் கிளீனிங் ஒர்க்கு. யாரு? மசால்ச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு காவலர். ஸோ இவங்களுக்கு தான் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். வேகன்சிஸ் மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேலரி 15,000 58,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஏஜ் லிமிட் ஒரே லிமிட் தாங்க. ஸோ தேர்வு மட்டும்தான், தேர்வு திட்டம் மட்டும்தான் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓவராலாக எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லிட்டோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத மட்டும் பாருங்க. சரியா? அப்ளை பண்ணுறது அதை கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 500 rupees அவங்க கேட்பாங்க. அது மட்டும் தெரியாமல், இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியாமல் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அவங்க 500 ரூபாய் கேட்பாங்க. அப்படி இருக்கப்ப 4 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு 2,000 ரூபாய் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? அதனால பார்த்துக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அதை பொறுத்து மட்டும் அப்ளை பண்ணுங்க. இவருக்கும் 100 மார்க் தான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. செய்முறை மதிப்பெண் 70 மதிப்பெண் எடுக்கணும். அதில் 1:5 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னது, தேர்வு நடைபெறும் தேதி எல்லாமே சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள், அதுல 12 மதிப்பெண்கள் நீங்க குறைஞ்சபட்சம் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. ஓவராலா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா தயவு செய்து கேளுங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.